வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் மாலத்தீவு. இதுவரை நடந்த கதையை விளக்குகிறேன். ஆன்லைன் போராக ஆரம்பித்தது இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இராஜதந்திர சூழ்நிலையாக உயர்த்தப்பட்டது. நடந்த எல்லாவற்றின் மறுபரிசீலனை இங்கே. இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையிலான இராஜதந்திர ரீதியிலான மோதல் சமூக ஊடகங்களில் தொடங்கி இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்களிலும் இறங்கியது. இது அனைத்தும் ஜனவரி 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு சென்று அழகான தீவின் படங்களை வெளியிட்ட போது தொடங்கியது. பிரதமர் மோடி தனது இடுகைகளில் மாலத்தீவு பற்றி எங்கும் குறிப்பிடாத நிலையில், இந்தியாவில் இவ்வளவு அழகான அழகு இருக்கும் போது யாரும் ஏன் மாலத்தீவுக்கு செல்ல வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பலர் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இதற்கும் ஒரு சூழல் உள்ளது. அரசாங்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் மாலத்தீவில் இந்திய எதிர்ப்பு முகாமை அதிகாரத்திற்கு முட்டுக் கொடுத்தது. ஜனாதிபதி முகமது மொய்சு முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமீனுடன் இணைந்து தீவுக்கூட்ட மாநிலத்தில் தேர்தல்களின் போது இந்தியா அவுட் பிரச்சாரத்தை முன்னெடுத்த சீன சார்பு மனிதராக காணப்படுகிறார். மாலத்தீவின் 3 துணை அமைச்சர்கள் மற்றும் ஒரு சில எம்பிக்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய சமூக ஊடக போர் வழிவகுத்தது. ட்ரோல்களுக்கு இடையே ஒரு போர் இருந்தது. ஒரு இராஜதந்திர சூழ்நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இந்தியா பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இந்தியாவிற்கான மாலத்தீவு உயர் ஸ்தானிகர் இப்ராஹிம் ஷாஹிப் வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு பிரதமர் மோடிக்கு எதிராக சில மாலத்தீவு அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து இந்தியாவின் கடுமையான கவலைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. முயற்சி நிர்வாகம் அதன் பங்கில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு தரப்பையும் விளையாட முயற்சித்து வருகிறது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு மொய்சு நிர்வாகம் 3 அதிகாரிகளை காலவரையின்றி இடைநீக்கம் செய்தது. நிகழ்வுகளின் திருப்பத்தில் பல மாலத்தீவியர்கள் மகிழ்ச்சியடையவில்லை என்பதை கண்டறிந்தோம். ஒரு முக்கிய தொழிலதிபரும் அ.டி.கே. குழுமத்தின் தலைவருமான அகமது நஷீத் அனைத்து சங்கங்களும் பயணம் மற்றும் சுற்றுலா அமைச்சர்களின் கருத்துக்களை கண்டித்துள்ளன. இது நடந்திருக்கக்கூடாது. தற்போதைய புவிசார் அரசியல் வேறுபாடுகளை தூதரக ரீதியாகவும் தீர்க்கமாகவும் தீர்க்க வேண்டும். விடுமுறைக்காக மாலையில் வந்திறங்கிய இந்திய சுற்றுலா பயணிகளிடம் பேசுகையில், பெரும்பாலான மாலத்தீவியர்களைப் போலவே அவர்களும் இரு நாடுகளுக்கு இடையே கசப்பான உறவை விரும்பவில்லை என்பதுதான். இந்திய சுற்றுலா பயணிகளில் ஒருவர், இந்த சர்ச்சை மாலத்தீவின் சுற்றுலாவை பாதிக்காது, ஆனால் லட்சத்தீவில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் என்று கூறினார். பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து மற்றொருவர் பேசுகையில், இந்த பயணம் சர்ச்சையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, அவர் இந்தியாவை ஊக்குவித்தார். மாலத்தீவுக்கு அதன் சொந்த வசீகரம் உள்ளது, ஒன்றை மற்றொன்றை மாற்ற முடியாது என்றார். மாலத்தீவில் உள்ள எதிர்க்கட்சிகள் தற்போதைய ஆட்சியை எடுத்துக்கொண்டு வெளியுறவு அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களை வரவழைக்குமாறு பாராளுமன்றத்தை கேட்டுள்ளன. சம்மனுடன் நாடாளுமன்றத்தை அணுகிய எதிர்க்கட்சி எம்டிபியின் தலைவரும் எம்பியுமான மீகாயில் அகமது நசீம் அவர்கள் கணக்கு கேட்க வேண்டும். இதை அரசு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் மாலத்தீவு மக்களே, இந்த பிரச்சனையை தீர்க்க மாலத்தீவு அரசாங்கம் என்ன செய்யப் போகிறது என்பதற்கு வலுவான மற்றும் உறுதியான பதிலுக்கு தகுதியானவர். மாலத்தீவுகளின் இராஜதந்திர மற்றும் மூலோபாய முக்கியத்துவம். சமூக ஊடகங்களில் பவுகோட் மால்டிவ்ஸ் அல்லது எக்ஸ்ப்ளோர் இந்தியா என்ற ஹேஷ்டேக்குகளுடன் அழைப்புகள் வந்தாலும் பிந்தையது முந்தையதை அல்லது அதற்கு நேர்மாறாக மாற்ற முடியாது. இந்தியா மாலத்தீவு உறவுகள் இரு நாடுகளுக்கும் மிகவும் முக்கியமானவை. உறவுகளில் பல ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டுள்ளன, ஆனால் அண்டை நாடுகளின் மூலோபாய முக்கியத்துவத்தில் இந்தியா ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை. அரசியல் ரீதியாக மாலத்தீவின் சுதந்திரத்தை அங்கீகரித்து இராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திய முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். பல ஆண்டுகளாக இந்த உறவுகள் பொதுவாக நெருக்கமாகவும் நல்லதாகவும் இருந்தன. இருப்பினும் அவர்கள் ஏற்ற இறக்கங்களை அனுபவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமீன் போன்ற சீனாவின் பக்கம் சாய்ந்த மாலத்தீவுகளின் ஆட்சிகளின் கீழ். புவியியல் ரீதியாக மாலத்தீவுகள் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் லட்சத்தீவுகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன. இது முக்கிய கடல்வழி தகவல் தொடர்புகளில் ஒரு முக்கியமான நிலையில் உள்ளது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு மாலத்தீவுகளை இன்றியமையாததாக ஆக்குகிறது. இந்தியா தனது சொந்த கடலோர ரேடார் அமைப்புடன்
ஒருங்கிணைக்கப்பட்ட மாலத்தீவில் வலையமைக்கப்பட்ட கடலோர ரேடார் சங்கிலியை நிறுவியுள்ளது. பிராந்தியத்தில் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்துகிறது. மாலத்தீவு சீர்திருத்த இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மாமூனின் மகனுமான அகமது வாரிஸ் மாமூன் ஒரு பொதுவான மாலத்தீவின் அன்றாட வாழ்க்கையில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். நாங்கள் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகையை நம்பியே இருக்கிறோம். இந்தியாவில் இருந்து ஏராளமான வெளிநாட்டு முதலீடுகள் வருகின்றன. அரசியல் ரீதியாக மாநிலத்திற்கு மாநிலம், அரசாங்கத்திற்கு அரசாங்கம் என பல நிலைகளில் ஈடுபாடு உள்ளது. எங்களிடம் மக்கள் உள்ளனர் மற்றும் கலாச்சார ஈடுபாடுகள். மாலத்தீவுகள் சுகாதார சேவைகளுக்காகவும் கல்விக்காகவும் இந்தியாவை அதிகம் நம்பியிருக்கிறார்கள். நம்மில் பெரும்பாலானோருக்கு இந்தியா இரண்டாவது வீடாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் என்று அவர் கூறினார். இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து அப்பகுதியில் ரோந்து செல்கிறது. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்திய இராணுவம் மற்றும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை இடையே ஏகுவரின் போன்ற கூட்டு இராணுவ பயிற்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. வரலாற்று ரீதியாக மாலத்தீவில் நெருக்கடி காலங்களில் இந்தியா முதல் பதிலளிப்பவர். மாலத்தீவில் 1988 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் போது தலையீடு, 2004 சுனாமியின் போது உதவி மற்றும் மாலையில் 2014 நீர் நெருக்கடியின் போது ஆதரவு ஆகியவை இதில் அடங்கும். கூடுதலாக கோவிட் நெருக்கடியின் போது நிதி, மருத்துவம் மற்றும் தளவாட உதவி உள்ளிட்ட கணிசமான உதவிகளை இந்தியா வழங்கியது. இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது இருப்பை அதிகரித்து வரும் சீனா 2000ஆம் ஆண்டின் முதல் தசாப்தத்தின் பிற்பகுதியில் மாலத்தீவில் முதலீடு செய்து வருகிறது. ஆனால் 2013க்கு பிறகு ஜி ஜின்பிங்கின் தீவிரம் அதிகரித்தது. பெல்ட் மற்றும் ரோடு முன்முயற்சி. பிரதமர் நரேந்திர மோடி தனது 2 நாள் லட்சத்தீவு பயணத்தின் படங்களை வெளியிட்ட பின்னர் மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேர் சமீபத்தில் கூறிய கருத்துக்கள் இராஜதந்திர ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு 3 அமைச்சர்களை இடைநீக்கம் செய்து மாலத்தீவு அரசாங்கம் கருத்துக்களில் இருந்து விலகிய நிலையில் மொய்சுவும் அவரது மனைவியும் சீனாவுக்கு புறப்பட்டனர். அங்கு மாலத்தீவு ஜனாதிபதி சீன சுற்றுலா பயணிகளை தீவு நாட்டிற்கு செல்லுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மாற்றாக லட்சத்தீவுகளை ஊக்குவிக்கவும் மொய்சு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே தீவு நாட்டிலிருந்து இந்தியா தனது படைகளை அகற்றும்படி கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தீவு நாட்டிலிருந்து இந்தியாவின் துருப்புக்களை அகற்றுவதை தனது அறிக்கையின் ஒரு பகுதியாக மாற்றிய மொய்சுவின் நிகழ்ச்சி நிரலில் முந்தைய அரசாங்கத்தின் இந்தியா முதலில் கொள்கையை அகற்றுவது அதிகமாக இருந்தது. வர்த்தகம், சுற்றுலா மற்றும் கப்பல் போக்குவரத்திற்கு மாலத்தீவு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்தியா எப்போதும் வலியுறுத்துகிறது மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முக்கிய கடல்சார் பங்காளியாக அங்கீகரிக்கிறது. தீவு நாடு புவியியல் ரீதியாக இந்தியாவை கவனிக்கவில்லை மற்றும் சில முக்கிய சர்வதேச கடல்வழி கப்பல் பாதைகளும் அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலம் ஈஜேட் வழியாக செல்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது இருப்பை அதிகரித்து வரும் சீனா 2000ஆம் ஆண்டின் முதல் தசாப்தத்தின் பிற்பகுதியில் மாலத்தீவில் முதலீடு செய்து வருகிறது. ஆனால் அதன் தீவிரம் 2013க்கு பிறகு இலேவன் காரணமாக அதிகரித்துள்ளது. மிகப்பெரிய வெளிநாட்டு கடனாளியாக உள்ளது. அதன் மொத்த பொதுக்கடனில் 20% உள்ளடக்கியது. மாலத்தீவுகள் சீனாவிற்கு சுமார் 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது அதற்கு மேல் கடன்பட்டிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய தரவுகளின்படி தீவு நாட்டின் மொத்த ஜிடிபி சுமார் 4.9 பில்லியன் டாலர்களை கருத்தில் கொண்டு IMF ஆல் அதிகமானது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சீன முதலீடுகள் மற்றும் கடன்களை அதிகம் பெற்ற நாடுகளான இலங்கையும் பாகிஸ்தானும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதால் சீன கடன்கள் குறித்து பரவலான கவலைகள் இருந்தன. தீவு தேசம் திவாலாகி 2022இல் அதன் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்துவதில் இருந்து வேறுபட்டதை அடுத்து சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவியுடன் இலங்கைக்கு இந்தியா பிணையளித்தது. மாலத்தீவு சீன சார்பு தலைவர் இந்திய துருப்புக்கள் மார்ச் மாதத்திற்குள் செல்ல காலக்கெடுவை வழங்கினார். உளவு மற்றும் மீட்புதவி நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்திய துருப்புக்கள் வரலாற்று ரீதியாக மாலத்தீவுகளுக்கு பயிற்சி நோக்கங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தனது இந்தியா அவுட் பிரச்சாரத்தின் மூலம்
திருமுய்சு மாலத்தீவில் இந்திய இராணுவத்தின் மட்டுப்படுத்தப்பட்ட இருப்பை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக வடிவமைத்தார். தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் திருமுய்சு தலைமையிலான மாலத்தீவுகளின் முன்னேற்றக் கட்சி PPM நாட்டின் கட்டுப்பாட்டை கைப்பற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாலைக்கு அருகில் உள்ள உதுருடேலாபெல் தீவில் கட்டப்பட்டு வரும் இராணுவ தளத்தை பயன்படுத்த இந்தியா உத்தேசித்துள்ளதாக வலியுறுத்தியது. மாலத்தீவில் இந்தியா பற்றிய அச்சம் மற்றும் அச்சத்திற்கு பல காரணிகள் பங்களித்தன. மனிதாபிமான நோக்கங்களுக்காக இந்தியா வழங்கிய ஹெலிகாப்டர்கள் தொடர்பான சர்ச்சை ஒன்று என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மற்றொன்று, இப்ராஹிம் முகமது சோலிஹ தலைமையிலான அரசாங்கத்தால் இந்தியாவுடனான பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்தியாவை நம்பியிருப்பது. மற்றொன்று, இந்திய உதவியுடன் ஒரு போலீஸ் அகாடமியை நிர்மாணிப்பது தொடர்பான சந்தேகம் மற்றும் உத்துருத்திலப்பலு தீவு இராணுவ தளம் மாலத்தீவில் இந்திய கடற்படை தளமாக மாறும் சாத்தியம் பற்றிய கவலைகள். ஆஹா, மொத்தத்துல மாலத்தீவு கதை சோலி முடிஞ்சது. நம்ம ஆளு பார்த்தா வேலை அப்படி. சரி நண்பர்களே, நீங்க லட்சத்தீவு போனா அனுபவம் இல்ல கைலாஸ்க்கு போனா அனுபவம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.